ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மெத்தட்ஸ் இன் பைத்தானில் என்னென்ன ஃபைல் மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃப். இந்த ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷன். இது வந்து பில்டின் ஃபங்க்ஷன், அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனாக நம்மளுடைய பைத்தானில் இருக்கும். அதோட சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு அட்ரஸ் ஆக்சஸ் மோடு. அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த டெக்ஸ்ட் ஃபைலோ அதோடைய டெக்ஸ்ட் ஃபைல். ஆக்சஸ் மோட் என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா, ரீடு ரைட்டு அப் அண்ட் ஆஃப்னு நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ எந்த மோட் நமக்கு தேவையோ அந்த வந்து இப்போ ரீட் மோட்னா நான் ரீட் ஆர்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃப். நெக்ஸ்ட்டு மெத்தட் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஆஃப் மெத்தட். ரீட் ஆஃப் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஃபெசிலேட் ரீடிங், அதாவது ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரீட் ஆஃப் மெத்தட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்தாச்சு, ரீட் ஆஃப் மோட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எஃப் டாட் ரீட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஒருவேளை நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் என்னென்ன டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டியில் நம்ம என்னென்னலாம் எழுதியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெல்கம் எழுதுகிறேன், ஹாய் எழுதுகிறேன், அந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுருக்கோன்னா என்னென்னலாம் இருக்குன்னா அதை ரீட் ஆஃப் பண்ணி மொத்தமே காமிக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ரீட் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் டெக்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஆர் ரீடிங் பண்ணி கொடுத்து ரீட் ஆஃப் 2னா ரெண்டு லெட்டர் மட்டுமே நமக்கு ரீட் ஆகி வரும். அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா WE வரும். நம்ம எந்த ஒரு பெராமீட்டர்ஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா நமக்கு அதில் என்னென்ன இருக்கோ நமக்கு வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும். அதான் ரீட் ஆஃப் மெத்தட். ரீட் லைன் ஆஃப் மெத்தட் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ரீடிங் ஃபைல்ஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஜஸ்ட் நான் என்னென்னு மட்டும் வந்து சொல்கிறேன். இது கிளியராக வேணும்னா அந்த ரீடிங் ஃபைல்ஸுன்ற வீடியோ போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆஃப் லைன். ரீட் ஆஃப் லைன் மீன்ஸ் எப்படின்னா ஒவ்வொரு லைனாக டிஸ்பிளே ஆகும். அதான் வந்து ரீட் ஆஃப் லைனு. இப்போ வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எஃப் டாட் ஓப்பன் கொடுத்தாச்சு. இங்கே எஃப் டாட் ரீட் லைன் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிள் வச்சுட்டு நமக்கு 2 லைன் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டிஸ்பிளே வரும், ஒரே ஒரு லைன் தான் டிஸ்பிளே ஆகும், அதான் ரீட் லைன். அங்கே நமக்கு என்ன வரும், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதான் ரீட் லைன் ஆஃப். அனதர் லைன் வேணும்னா மறுபடியும் நம்ம என்ன கொடுக்கணும், அகைன் பிரிண்ட் ஆஃப் எஃப் டாட் ரீட் லைன் ஆஃப் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைன். அந்த மாதிரி எத்தனை லைன் தேவையோ அத்தனை லைன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லூப்புக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நெக்ஸ்ட் லைன் லைனாக வர்றதுக்காக ஒவ்வொரு டைமும் இது கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் லைன் வரும். அதுதான் இது வந்து நெக்ஸ்ட் ஆஃப் என்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எஃப் டாட் ஓப்பன் ஆஃப்னு கொடுத்துட்டேன். பிரிண்ட் எஃப் டேட் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டே நமக்கு என்ன இருக்குது, வெல்கம் இருந்ததா, முதல்ல வெல்கம் வரும். நெக்ஸ்ட்டு வேறு தான் மேட்ச் நெக்ஸ்ட் ஆஃப்னா நெக்ஸ்ட்டு ஹாய் அந்த மாதிரி கொடுத்தோன்னா ஒவ்வொரு லைனாக நெக்ஸ்ட்டு வரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன். ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு தோணுன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்ம டெக்ஸ்ட் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், இப்போ நான் வெல்கம் ஒன்று கொடுத்துருக்கேன், ஹாய்னு ஒன்று எழுதிட்டேன், ஓகேவா. இது வந்து ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பிரிண்ட் எஃப் டாட் ரைட் ஆஃப் ஹாய் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆகும்னா, சாரி இங்கே ஹாய் எழுதியிருக்கோம்னா இங்கே ஹலோன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா நெக்ஸ்ட் இந்த அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும்போது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஃபால்ட்டாக வெல்கம் ஹலோன்றது நமக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஹாய்ன்னு எழுதியிருக்கோம். அப்போ ஹாய்ன்ற மெசேஜ் வந்து நமக்கு வந்து அங்கே ரைட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லைன்ஸ் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ரைட் லைன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா அட் எ டைம், இப்போது இது ஒன்றே ஒன்று எழுதியிருக்கோம் இல்லையா, அட் எ டைம் நிறைய மோர் தென் 1 வேர்ட்ஸ் எழுதுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது வந்து நம்ம ரைட்டிங் ஃபைல் வந்து நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் சேமாக கொடுத்துட்டேன். F1 வந்து பார்த்திங்கன்னா ஹவ் ஆர் யூ அண்ட் தென் குட் மார்னிங் கொடுத்துட்டு ரைட் லைன்ஸ். அப்போ நம்ம ஏற்கனவே இந்த டிஃபால்ட்டாக இது 3 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வரும், நமக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அண்ட் தென் குட் மார்னிங் அப்படின்ற மெசேஜ் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட்டுன்னு கொடுத்தா ஒரே ஒரு லைனு, ரைட் லைன்ஸ்னால் மோர் தென் 1 லைனுக்காக நம்ம ரைட் லைன்ஸ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ ட்ரங்கேட் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ நேம் சஜெக்ட் திஸ் ஹெல்ப்ஸ் யூ ஷார்டன் த ஃபைல் பை சாப்பிங் ஆஃப். அதாவது ட்ரங்கேட் எனக்கு தேவையில்லை, நம்ம வந்து அந்த இடத்துல எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோன்னா அப்போ வந்து ட்ரங்கேட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ட்ரங்கேட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது, அதுக்குள்ளே எந்த கான்டெக்ட்டுமே வராது. அதான் பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் ஆஃப். நத்திங் பிரிண்டட் ஆன் த கன்சோல், அதாவது எதுவுமே பிரிண்ட் ஆகாது, அந்த இதுவே அப்படின்னா ஆகும், ஸ்டாப் ஆகிடும். அதுதான் நம்ம வந்து என்ன கொடுக்கணும், ட்ரங்கேட் ஆஃப் என்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக் ஆஃப் ஃபங்க்ஷன். சீக் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா எந்தெந்த பொசிஷனில் எனக்கு வேணும், எங்கேருந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா சீக் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ சீக் ஆஃப் ஃபங்க்ஷன் இங்கே 0 அது மாதிரி இருக்குது. பை டிஃபால்ட்டாக 0 இருக்கும். நான் 0 கொடுத்தனா ஃபஸ்ட் லைன்லேருந்து எனக்கு வந்து அது வந்து ரீட் பண்ணி காமிக்கும். அதான் பார்த்தீங்கன்னா சீக் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 6 கொடுத்துருக்கேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு இந்தியா அப்படின்னு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டில் எழுதியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு சீக் ஆஃப் 0 கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ 0னா எனக்கு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். 0 மீன்ஸ் இதான் 0 பொசிஷன், எனக்கு அப்படியே வந்து அவுட்புட் வந்துடும். இங்கே 6 ஆஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா, 6 ஆஃப் மீன்ஸ் 3 6. அப்போ 6ன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ME டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது பொசிஷன் எது வேணும்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்து நம்ம வந்து சீக் ஆஃப் என்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா, க்ளோஸ் மீன்ஸ் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனாக இன்டர்னல் பஃபரை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டெல் ஆஃப் ஃபங்க்ஷன். டெல் ஆஃப் ஃபங்க்ஷன் மீன்ஸ் பொசிஷன் நம்பரை சொல்கிறதுக்கு. இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இப்போ 0னா 0, 11னா 11 அந்த மாதிரி அந்த பொசிஷனை சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா டெல் ஆஃப் என்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம பைத்தானில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபைலில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.